இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. ரஜினி, கூட்டணி உறுதி, ஆனால் சீட்டுக்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த தாமதம் எதனால்? அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில், இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்து பெரிய கட்சி விசிகா தான். காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, அது தேசிய கட்சிங்கிற அடிப்படையில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்து அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து பகுதிகளிலும், அனைத்து கிராமங்களும் கிளை உள்ள கட்சி, ஓட் ஷேர் உள்ள கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே எங்களுக்கு எங்களுடைய பலத்திற்கு ஏற்ப நாங்கள் கூடுதலான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம். அது தப்பு கிடையாது. அதை கொடுத்து அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறதா நாங்கள் கருதுகிறோம். அந்த நாங்கள் கிட்டத்தட்ட 3-4 தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் உழைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த கூட்டணியில் பயணித்திருக்கிறோம். ஆகவே அந்த உரிமையிலும் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் 2009லேயும் 2 சீட்டு, 2014லேயும் 2 சீட்டு, 2019லேயும் 2 சீட்டு, 2024லேயும் 2 சீட்டு என்பது எங்களுடைய வளர்ச்சியை ஏற்க மறுப்பதாகத்தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, கட்சிக்காரவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அல்லது எங்களுடைய வளர்ச்சியை அங்கீகரிக்க மறுக்கிறார்களோ என்கிற ஐயம் கூட எங்கள் கட்சிக்காரருக்கு வருகிறது. ஆகவே நாங்கள் கொள்கையோடு உறுதியோடு இருக்கிறோம். நாங்கள் வச்சிருக்கிறது தேர்தல் கூட்டணி என்பதையும் தாண்டி கொள்கை கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கொண்டிருப்பது கொள்கை கூட்டணி, கம்யூனிஸ்டுகளோடு கொண்டிருப்பது கொள்கை கூட்டணி. எங்களுடைய இலக்கு இந்த 2024 தேர்தலில் பாஜகவை ஒன்றிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், மோடியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்பதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும். கொள்கை தெளிவாக இருக்கிறது, நீண்ட நாள் உறுதியான கூட்டணியாக இருக்கிறீர்கள். இதை திமுக ஒரு கோணத்திலிருந்து பார்ப்போமே, நீங்கள் உங்களுடைய நியாயமான ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலிருந்து உங்களுடைய பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. அவங்க உங்களை மாதிரி எல்லா கட்சிகளும், ஏன்னா நீங்க தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறதுனால எல்லா கட்சியுமே உங்களுடைய இதே ஃபார்முலாவை தான் சொல்லுவாங்க. நாங்க வளர்ந்துருக்கிறோம், எங்க கட்சி ஓட் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்குது, எங்களுக்கு இத்தனை சீட்டுகள் இருக்குன்னு. ஆனா 40 சீட்டை தானே பிரிச்சு அத்தனை பேருக்கும் கூட்டணிக்குள்ள கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதையெல்லாம் நாங்க கணக்கில் கொண்டுதான் நாங்க இந்த 3 தொகுதி என்பது, நாங்க இறுதியா இன்னைக்கு 3 தொகுதி நிற்பது என்பது நாங்கள் விட்டு கொடுத்து தான் நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலே சொல்லப்போனால் குறைந்தபட்சம் 5 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுறோம். எங்கள் பலத்திற்கு, எங்களுடைய வளர்ச்சிக்கு. நாங்கள் 2009 இந்த மாதிரியே இல்லையே. இப்போ நாங்கள் பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறோமே. எங்கள் ஓட்டு எங்கள் ஓட் ஷேர் நேர்மையாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு ரொம்ப முக்கியம், அவங்க கூட்டு ரொம்ப முக்கியம். விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணியால் தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை நான் பெற்றேன் என்று நாங்கள் சொல்ல, முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களே பல மேடைகளில் சொல்லியிருக்கார், பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் மற்ற கட்சிகளோட எங்களையும் சேர்த்துக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா அதுக்கு தான் முன்னாடியே குறிப்பிட்டாங்க, மற்ற கட்சிகளை விட நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் ஓட் ஷேர் அதிகமுள்ள கட்சி, நாங்கள் அனைத்து கிராமங்களிலும் கிளை உள்ள கட்சி, தொண்டர்கள் அதிகம் உள்ள கட்சி. ஒவ்வொரு கட்சியுமே அப்படிதான் நீங்க சொல்றது மாதிரி. காங்கிரஸும் பெரிய கட்சி, நான் குறைத்து மதிப்பு இல்லை மேடம். காங்கிரஸ் அகில இந்திய பார்ட்டின்னு சொல்லிட்டேன். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்க ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அகில இந்திய அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. அந்த ஃபேஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகும், அவங்க சீட்டு டிமாண்ட் பண்ணுறதுக்கு. பட் ரியாலிட்டி எடுங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி எடுங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில் யார்கிட்ட ஓட்டு அதிகம் இருக்குது, யாருக்கு கிளைகள் அதிகமாக இருக்குது. அதாவது என்னென்னா, நாங்கள் எங்களுக்குள்ளே நான் முரண்பட்டெல்லாம் பேசலை, அவங்கள குறைத்து மதிப்பிட்டு பேசலை. ஒரு ரியாலிட்டியை நான் கேட்குறேன். நாங்கள் டிமாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நியாயம் இருக்குது, எங்களுக்கு அதுக்கான பலம் இருக்கிறது. அதுக்கான நாங்கள் அதை கோருவதற்கு எங்களுக்கு அனைத்து விதத்திலும் தார்மீக எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதற்காக கேட்கிறோம். அப்ப அதிமுக அழைப்பை ஏற்கல, அதற்கான காரணம் என்ன? அதிமுக அழைப்பை எப்படி ஏற்க முடியும்? அதிமுக யாரை மத்தியில் ஆதரிக்க போறாங்க, ஒன்றிய ஆட்சிக்கு யாரை ஆதரிக்க போறாங்க? நாங்கள் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக சொல்றாங்க, இந்தியா கூட்டணி பிரதமர் தான் எங்களுடைய பிரதமர்னு. விசிகா சொல்லுது இந்தியா கூட்டணி பிரதமர் தான் எங்கள் பிரதமர்னு. எடப்பாடி பழனிசாமி யாரை பிரதமர் கேண்டிடேட்டாக ஆதரிக்கிறாரு? அப்போ இவர்களுடைய கூட்டு அதாவது அதிமுக நாளை பாஜகவோடு செல்லாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்?
நான் என்ன சொல்றேன், இனி செத்தாலும் வாழ்ந்தாலும் நாங்க பாஜகவோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. சொல்லிடுறேன் செத்தாலும் வாழ்ந்தாலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்களே. ஓப்பனா அறிவிக்க இல்ல, இல்ல, ஒரே ஒரு விஷயம், ஒரு கேள்வி நான் மட்டும். சொல்றேன், நான் நீங்க கேளுங்க, அந்த கேள்வியை வைக்கிறேன். இல்ல, நீங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்க கட்சி உட்பட எந்த அரசியல் கட்சியும் சொல்ல முடியாது, யாரோடையும் சொல்ல முடியாது. உங்கள் தலைவர் அதனால தான் தெளிவா இந்த முறைன்னு ஒரு வார்த்தையை நேற்றுக்கு பயன்படுத்தினார். இந்த முறை அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கறது தான். ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் தான், ஏன்னா நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். அதனால அவருடைய வார்த்தைகள் ரொம்ப தேர்ந்து ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அந்த அடிப்படையில இருந்து தான் நான் உங்களை சொல்றேன். அவங்க வந்து 2024ல 26ன்னு சொல்லிட்டாங்க, 26 வரைக்கும் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க சொல்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா எந்த கட்சியுமே சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாதுன்றீங்க? செத்தாலும் வாழ்ந்தாலும் இனி உங்க கூட சொல்றாரு அவர் சொல்றாரு. அப்படியான எக்ஸ்ட்ரீம்க்கு எந்த கட்சியுமே போக முடியாது. இனி எந்த காலத்திலும் நான் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு பழனிசாமி சொன்னாரா இல்லையா? இல்ல அவங்க கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா? அதை வச்சு தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அப்போ அப்படி சொல்றாரு இல்லையா, இந்த தேர்தலில் நான் மோடி பிரதமர் ஆவதற்கு நான் ஏற்க மாட்டேன், மோடி பிரதமர் ஆவதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், மோடியை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லுவாரா? இந்த தேர்தல் வந்து பாராளுமன்றத்திற்கான தேர்தல் தானே. இப்போ பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் என்ன சொல்றாரு? பாஜக தமிழகத்தை வஞ்சித்து விட்டது, கூட்டணியிலிருந்து வெளில வந்த பிறகு சொல்றாரு வஞ்சித்து விட்டது, மோடி தமிழகத்திற்கு எதுவுமே செய்யலை, எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செய்யலை, புயல் மலைக்கெல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டாங்க, தமிழகத்தை வஞ்சித்து விட்டார்கள், சிறுபான்மை மக்களை வஞ்சித்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகிற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் மோடியை பிரதமராக ஏற்க தயாராக இல்லை என்று அறிவிக்கட்டும். நீங்கள் கால்குலேஷனே மாறும். அப்படி அறிவிக்க தயாராக அப்படி அறிவிக்க தயாரா இல்லையே. அப்போ நாங்கள் வந்து கொள்கையில் நாங்கள் சீட்டு அதெல்லாம் வந்து ரெண்டாவது தான் எங்களுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு. நாங்கள் தந்தை பெரியார் வழியில், புரட்சி அம்பேத்கர் வழியில் கொள்கையை அடிப்படையாக கொண்டு இயங்கி கொண்டிருப்போம். ஒருவேளை அதிமுக பிரதமர் மோடியை எதிர்க்கிறோம், பிரதமர் மோடியை அப்புறப்படுத்துவதுதான் இந்த பாஜகவை அப்புறப்படுத்துவதுதான் நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதிமுக சொல்லிட்டா விடுதலை சிறுத்தைகள் சொல்லட்டும் முதல்ல, அப்புறம் யோசிப்போம். சொல்லட்டும் முதல்ல. அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கிறத நாங்க சொல்றோம். நாங்க வந்து சந்தேகப்படுறோம். ஒருவேளை சொன்னா அப்புறம் பார்ப்போம், யோசிப்போம். ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாறுதல் வரும். நான் எங்களை வச்சு சொல்லல, மிகப்பெரிய மாறுதல் நிச்சயமாக ஏற்படும். அப்படி சொல்ல மாட்டாங்கிறது உறுதியா சொல்ல முடியும்னால, ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா நாங்க இப்பவும் சந்தேகப்படுறோம், அதிமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று சந்தேகப்படுகிறோம். இந்த பிரிவெல்லாம் ஒரு நாடகம் என்று சந்தேகப்படுகிறோம். நாளை போஸ்ட் போல் எலெக்ஷன், போஸ்ட் போல்ல தேர்தலுக்கு பிறகு அமைய இருக்கிற ஆட்சி யாரு என்று பார்த்து அதன் அடிப்படையில் அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டுக்கு போயிடுவாங்களோ என்கிற ஐயம் எங்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் இருக்கிறது. ஆகவே அதை இன்னும் தெளிவுபடுத்தல. அப்படி தெளிவுபடுத்தணும்னா எதன் அடிப்படையில் போயிடுவாங்க இந்த வார்த்தை இன்னும் சொல்லலையே. நாங்க அண்ணாமலை தான் எதிரின்னு தான் இதுவரையும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கிட்ட முரண்பட்டு தான் வெளில வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மோடி கிட்ட முரண்பட்டதா இதுவரையும் ஒரு வார்த்தை சொல்லலையே. அமித்ஷா கிட்ட முரண்பட்டதா சொல்லவில்லையே. பாஜகவோடு எங்களுக்கு கொள்கை உறவு கிடையாது, பாஜகவை நாங்கள் ஏற்க மாட்டோம், கொள்கை அடிப்படை நாங்கள் வேறானவர்கள் என்று சொல்ல தயாரா? மோடி பிரதமராக வருவதை ஏற்க மாட்டோம் என்று சொல்ல தயாரா? அப்படி சொல்லட்டும். அப்படி சொல்லாதனால சொல்றோம் கள்ளக்கூட்டு இருக்க வாய்ப்பு உண்டோ என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது சொல்லலையே, சொல்லட்டும், பார்ப்போம், பேசலாம்.